Students, plus 2 Maths Chapter 7 Applications of Differential Calculus வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் Example Sum 7.20 Find the value in the interval 1 by 2, 2 satisfied by the Rolle's theorem for the function f of x is equal to x plus 1 by x for all x in 1 by 2, 2. இப்போது நமக்கு ரோல்ஸ் தியரம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்றதையும் பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த கொடுக்கப்பட்ட இன்டர்வலில் வந்து ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரோல்ஸ் தியரம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அந்த கொடுத்துருக்கிற க்ளோஸ்ட் இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். அப்புறம் அப்பர் வேல்யூ லோவர் வேல்யூக்கு ரெண்டுக்கும் வந்து அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இது 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா ரோல்ஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த இன்டர்வலில் நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் தட் பாயிண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 1 by 2, 2. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இந்த ஓப்பன் இன்டர்வல் 1 by 2, 2. இப்போ எஃப் ஆஃப் 1 by 2 என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் 1 by 2 இஸ் ஈக்குவல் டு 1 by 2 ப்ளஸ் 1 by 1 by 2. இது வந்து மேலே போய்டும் இந்த 2. அப்போ 1 by 2 ப்ளஸ் 2ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 4 ப்ளஸ் 1 5 by 2ன்னு வந்துடும். அடுத்து எஃப் ஆஃப் 2 பார்க்கும்போது which is equal to 2 plus 1 by 2. இது இப்போவும் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 plus 1 by 2ன்னு கிடச்சிரும். which is equal to 5 by 2. இப்போ நமக்கு f of 1 by 2 is equal to f of 2. Therefore, f of x satisfies Rolle's theorem. Therefore, there exists an element in 1 by 2, 2. இப்போ நம்ம f of x வந்து x plus 1 by xன்னு எடுத்துக்கலாம். f dash of x வந்து 1 plus 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் வந்து இந்த 1 வந்து மேலே போச்சுன்னா -1 ஆகிடும். கீழே வந்து ஒரு பவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் 1 by xோட டிஃப்ரென்சியேஷன் -1 by x ஸ்கொயர். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் -1 by x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம அதை சிக்கு மாற்றிக்கிறோம். f dash of c is equal to c ஸ்கொயர் -1 by c ஸ்கொயர் which is equal to 0. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு c ஸ்கொயர் -1 equal to 0ன்னு கிடைக்கும். c ஸ்கொயர் equal to 1. therefore c is equal to plus or -1. இதில் வந்து -1 வந்து அந்த கொடுத்துருக்கிற இன்டர்வலில் இருக்காது. அதனால் 1 வந்து அந்த இன்டர்வலில் இருக்கும், -1 வந்து அந்த இன்டர்வலில் இருக்காது. அப்போ அந்த சி அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 தான் நமக்கு அந்த வேல்யூ. இது வந்து அந்த இன்டர்வலில் இருக்கும். தேங்க்யூ.